ஆறுமுகம் நம்ம மேல பொறுப்புல உள்ள ஆட்கிட்ட பேசி எப்படியாவது நம்ம லாரியெல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லுவோமா? இல்லாட்டி அந்த டிஎஸ்பி கிட்ட தான் போய் பேசுவோமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி அந்த டிஎஸ்பி கிட்டயே போய் பேசுவோம். என்ன காரணத்தினால நம்ம வண்டிய நிப்பாட்டி வச்சிருக்கான்? பணத்துக்காகனா பணத்த வாங்கிட்டு விட வேண்டியதானே! ஆனா விட மாட்றானே! வேற ஏதாவது காரணமா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே போய் கேட்போம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஆறுமுகம் டிஎஸ்பி சஞ்சய் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "என்ன அன்னைக்கு பெரிய ஃபோன்ல டயலாக்லாம் பேசுன? எப்படி எனக்கு வண்டிய வெளிய கொண்டு வராதுன்னு தெரியும் ஸ்டேஷனுக்கு வராமயே" அப்படின்னு சொன்னேன். "இப்ப எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நீங்க எந்த காரணத்துக்காக என்னுடைய வண்டியெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா, உங்களுக்கு பணம் தேவைன்னா, நான் குடுத்து விடுறத வாங்கியிருந்திருக்கலாம். ஆனா எல்லா பேப்பரும் கரெக்ட்டா இருக்குது. அப்படி கரெக்ட்டா இருந்தும், என் வண்டிய பிடிச்சு வச்சிருக்கீங்க. பணமும் வாங்க மாட்டீங்க. அப்ப நான் என்ன காரணம்? இப்ப நான் பணமும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பணம் வேணும்னா, அத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு என் வண்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. "ஏய்! நீ அன்னைக்கு என்ன பேசுன? என்கிட்ட வராம, ஸ்டேஷனுக்கே வராம, எப்படியாவது வண்டிய எப்படி கொண்டு வரணும்னு தெரியும்னு சொன்ன. அப்புறம் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "எனக்கு தெரியும் சொன்னேன். ஆனா என்ன காரணத்துக்காக நீங்க வண்டிய பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் நேர்ல வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாங்க. டிஎஸ்பி சஞ்சய் பைரவி போட்டோவ காமிச்சுட்டு, "இந்த காரணத்துக்காக தான் உன்ன இங்க வர வச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, "என்ன பைரவி போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து கேட்கறாங்க. "பைரவியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். அததான் நீ பிரிச்சு வச்சுட்டியே" அப்படிங்கிறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கு செம ஷாக்கு. பைரவி இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்களா அப்படின்ட்டு. "உண்மையா? நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா? இது எனக்கு தெரியவே தெரியாதே. அப்படி எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் பைரவிய கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்பனா என்னுடைய பைரவிய என்கிட்ட திருப்பி அனுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அது எப்படி? இப்ப பைரவி என்னதான் இருந்தாலும் அவ என்னுடைய மனைவி. அவள எப்படி உங்க கூட அனுப்பி வைக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து சொல்றாங்க. "நீ பைரவிய டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட பைரவிய அனுப்பி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சஞ்சய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் வந்து ரொம்ப ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.